சின்ன வயசு நினைவுகள், சினிமா, ஷூட்டிங் ஸ்பாட், கடலோர அழகு எல்லாம் கலந்த ஒரு அழகான பயணத்துக்கு போவோமா? வாங்க தூத்துக்குடிக்கு போகலாம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய அனுபவம். மதுரையிலேருந்து விடியற் காலையிலேயே கிளம்பிட்டோம். ஒரு அழகான வைபோடு தான் பயணம் ஆரம்பிச்சிச்சு. வழியில் பார்த்த அந்த சூரிய உதயம், அந்த நேரத்தில் கிடைச்ச அமைதி பயணத்துக்கு ஒரு அழகான ஆரம்பமாக இருந்துச்சு. தூத்துக்குடி வந்ததும் சின்ன வயசில் அதிகமாக நடந்த அந்த தெருக்களை பார்த்த உடனே எத்தனை வருஷம் கடந்தாலும் சில நினைவுகள் மட்டும் மனசை விட்டு போகாதுன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் சின்ன வயசில் மனசை விட்டு நீங்காத சில நினைவுகள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் மாதா கோயிலுக்கு போனேன். அந்த இடத்துலையும் எனக்கு நிறையா பழைய நினைவுகள் இருக்குது. அதை கொஞ்சம் அழகாக அசை போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் மாதாவை மனசார வணங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புனேன். இந்த இடத்துல தான் சிங்கம் படத்தோட சில காட்சிகள் எடுத்திருக்காங்க. நீங்கள் தூத்துக்குடி மாதா கோயில் போயிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம போனது தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பர் தான். அங்கே போனதும் மீன்கள் ஏலம் எடுக்கிற இடத்த பார்த்தோம். இங்கே தான் மீன்கள் ஏலம் எடுக்கப்பட்டு பல இடங்களுக்கு அனுப்பப்படும். நாங்கள் போனது சரியா ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த நாள் கடலுக்கு போக தயாராக இருந்த மீனவர்கள் வலைகளை பின்னிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய மீன்களை பிடிப்பதற்காக தயார் செய்யப்பட்ட அந்த வலைகளையும் விதவிதமான படகுகளையும் பார்க்கவே ஒரு தனி அனுபவமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷிங் ஹார்பர்லேருந்து கிளம்பி நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா ரோஜ் பூங்கா. சிங்கம் படத்தோட சில காட்சிகள் இந்த இடத்துலையும் எடுத்திருப்பாங்க. அந்த காட்சிகள் என்னன்னு உங்கள் ஞாபகத்தில் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து வெளியே வந்ததும் உப்பளம் கண்ணில் பட்டுச்சு. அந்த வெண்மை நிறம் கொஞ்ச நேரத்திலேயே கண்ணை மங்களாக்கிருச்சுன்னே சொல்லலாம். அந்த பூங்கா பக்கத்தில் நின்று கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா தூத்துக்குடி அனல் மின் நிலையம் தெரியும். அந்த காட்சியை திரையில் பார்த்தப்ப இருந்த நினைவு அதே இடத்துல நின்று நேரில் பார்க்கும்போது வேறொரு அனுபவத்தை தந்துச்சுன்னே சொல்லலாம். சில இடங்களை நம்ம முதலாக பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும். ஆனால் பழைய நினைவுகளோடு சேர்த்து பார்க்கும்போது உணர்வு கலந்த ஒரு அழகான மகிழ்ச்சி நம்மகிட்ட வெளிப்படும்னே சொல்லலாம். சின்ன வயசில் நான் விடுமுறைக்கு போன தூத்துக்குடி, படங்களில் பார்த்த தூத்துக்குடி, இப்போ நான் அனுபவிச்ச தூத்துக்குடி, இந்த மூன்றுமே சேர்ந்து இந்த பயணத்தை எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அழகான அனுபவமாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு அனுபவத்தில் சந்திப்போம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய அனுபவம்.